இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன் அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். அம்மா அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர். கடந்த 2004ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து தன் வீட்டிலேயே ஸ்ரீவாரி யோகா சென்டர் என்ற பெயரில் எரணப்பாளையாவில் மனவளக்கலை மன்றத்தை நடத்தி வருகிறார். 10 வருட மனவளக்கலை அனுபவங்களோடு பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்கை ட்ரஸ்டில் இணைந்து சேவை செய்து வருகிறார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறத்தின் தோற்றத்தை கண்டுபிடித்து வகுத்து அதனை வாழ்ந்து காட்டிய எம்மான் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களை நினைவு கூற பேராசிரியை சந்திரா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நெற்றி நடுத்தொட்டு நிலையானதோர் உணர்வை பற்றிய நிற்க பயிற்றுவித்து அன்போடு கருணையை கொண்டு நம்மை அரவணைத்து வழிநடத்தும் ஆசான் அவர்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை துவங்க இருக்கிறேன். அன்பு சார்ந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும், ஜூமில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி வேண்டி நான் மகிழ்கின்றேன். இந்த உரையை துவங்குகின்றேன். மனம் விரிவு. மனம் தெய்வநிலை என்ற மதிப்புடைய கருத்தில் பிரபஞ்ச தோற்றம், பிரபஞ்ச படைப்பு என்ற இருவித கருத்துக்களில் மிக சிறந்த இடத்தை வகிப்பது மனம். மனம் என்ற புதின பொருள் மனிதனிடமே சிறப்புற்றிருக்கிறது என்ற தத்துவத்தை அறிய வேண்டுமானால் மனதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மனம் என்பது ஒரு உயிரின் படர்க்கை நிலையே மனம். மனம் என்பது உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் உள்ளது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உயிர் சக்தி புலன்கள் மூலம் பிற பொருள்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை பஞ்சத்தன் மாத்திரைகளாக அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக உணர்கிறது. இந்த உணர்ச்சிகளை காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 வகையால் கணிப்பதால் இதற்கு மறுபெயர் எண்ணம் என்றும் எண்ணுதல் என்றும் கூறுவார்கள். இந்த எண்ணம் என்பது நேற்று மழையில் முளைத்த காளான்கள் அல்ல. ஒரு சிலரால், ஒரு அறிஞர் கூட்டத்தினால் எண்ணப்படும் போது அவை எல்லோர் உள்ளத்தையும் தூரத்தையும் காலத்தையும் கடந்ததோடு நிற்கின்றது. இதனால் சமுதாயம் இழுபடைகிறது. இதற்கு உதாரணமாக ஒரு குரங்கை சொல்லலாம். ஏதோ ஒரு தீவில் உள்ள குரங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கை முதலில் ஆற்று தண்ணீரில் கழுவி தின்றதாம். இதே மற்ற குரங்குகளும் பின்பற்றின. ஆனால் வேறு தீவில் 1000 மைல் தொலைவில் உள்ள இடத்தில் குரங்குகள் வள்ளிக்கிழங்கை ஆற்று நீரில் கழுவி தின்றதாம். இதுதான் சமுதாய மனவியல் பற்றி அறிஞர்கள் தெரிந்து கொண்ட செய்தியாகும். நமது எண்ணங்கள் நம்மை போன்றே ஒரு சிலரது எண்ணங்கள் இந்த சமுதாயத்தையே தொடுகின்றன என்பதுதான் உண்மை. மனம் எண்ணங்களை தொகுப்பே மனம். மனம் என்ற மதிப்புக்குரிய மாப்பொருளை மனதால் தான் உணர வேண்டும். மனத்தை அடக்க நினைத்தால் அலையும், அதையே உணர நினைத்தால் அடங்கும். மனதை கொண்டே அறியணும். மனம் காந்த அலைகளாக இருப்பதால் சுழற்சி அலைகளாக, மென்டல் ஃப்ரீக்வன்சியாக ஆங்கிலத்தில் வழங்குகிறோம். இது ஒரு வினாடிக்கு 1 முதல் 40 அலைச்சுழல்களாக வீசுகிறது. சைக்கிள்ஸ் பர் செகண்டாக இருக்கிறது. இதையே பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ் என்று சொல்வார்கள். அதே போல் மனம் 3 நிலைகளாகவும் இயங்குகிறது. மேல் மனம், நடுமனம், அடிமனம் என்று 3 மனதாகவும் இயங்குகிறது. நம் இந்திரிய பதிவுகளாக பதிந்தவை மேல் மனமாகவும், தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையிலும் பதிவாகிறது. இதுதான் நடுமனம். அடிமனம் என்பது சப்கான்சியஸ் மைண்டில் வித்து மையத்தில் அணுத்திரலில் பதிவாகும். இது அடிமனம். மனம் இயங்கும் நிலைகளை 5 கோஷங்களாகவும் கூறுவார்கள். கோஷங்கள் என்றால் உரைகள், கவர். அவை அன்னமய கோஷம்,
பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்களாகவும் கூறுவார்கள். நாம் நம் வீட்டில் ஒவ்வொரு அறையாக பிரித்து வைத்திருக்கிறோம். பெட்ரூம், ஹால், கிச்சன், பாத்ரூம் என்று தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஹாலில் இருப்பதை ரூமில் வைக்க முடியாது, பாத்ரூமில் உள்ளதை ஹாலில் வைக்க முடியாது. இப்படி எந்தெந்த ரூமில் வைக்க முடியுமோ அதே போல நாம் வெளியில் சென்று ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று செல்லும் போதும் வழியில் ஒரு நண்பரை பார்த்து யோகா பற்றி பேசிக்கொண்டே வந்தோம்னால் வந்த வேலையை மறந்து விடுகிறோம். பிறகு சிறிது தூரம் கழித்து நாம் வந்த வேலையை முடித்துக் கொண்டு வருகிறோம். இவையெல்லாம் நம் உடம்பில் பதிவாகிறது. இதைத்தான் கோஷங்கள் என்கிறோம். பருவுடல் கண்ணுக்கு தெரியும், சூக்கும உடல் கண்ணுக்கு தெரியாது. இதற்கு உதாரணமாக காந்தத்தை சொல்லலாம். காந்தம் இரும்பை இழுக்கும், ஆனால் அதை கண்களால் பார்க்க முடியாது. அதே போல் நம் உடல் சுற்றிலும் ஒரு வட்டம் உண்டு, அதைத்தான் ஆரா ஒளிவட்டம் என்பர். பூத உடலை சுற்றி ஆஸ்ட்ரல் பாடி உள்ளது. அதை 4 அங்கங்களாக பிரித்துள்ளனர். 1 சக்தி உடல்கள், 2 நாடிகள், 3 சக்கரங்கள், 4 குண்டலினி மகாசக்தி. இவை தாயின் கருவில் உருவான போதே இந்த 4ம் நம்மிடம் உள்ளன. இப்பொழுது சக்தி உடல், இதில் தான் 5 கோஷங்கள் உள்ளன. ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. கோஷம் என்பது சான்ஸ்கிரிட் வார்த்தை. கோஷம் என்றால் உரை, கவர். பருவுடலுக்குள்ள கவர். உயிரினம் அனைத்திற்கும் பஞ்ச கோஷம் உண்டு. உடலுக்கு மரணம் உண்டு. சக்தி உடலுக்கு, உயிர் ஆற்றலுக்கு மரணம் கிடையாது. உயிர் போன பின் வானத்தில் மிதந்து கொண்டே இருக்கும். இதனால்தான் 16 நாட்கள் வரை காரியம் ஆகும் வரை எங்கும் வெளியில் செல்லக்கூடாது என்பார்கள். உதாரணமாக, நாம் பேனாவினால் எழுதும் போது பேனாவில் இங்கு தீர்ந்து விட்டால் பேனாவை வீசி விடுகிறோம், ஆனால் எழுத்துக்கள் உண்டு. அதுபோல் நம் சக்தி உடலில் இருக்கும் சக்தி உடல்கள் நம் எண்ணங்களோடு உணர்வுகளிலும் ஏற்படும் மாற்றங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே புரோகிராம் செய்திருந்தால்தான் அதில் வேலை செய்ய முடியும். அதே போல் என் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், வளர்ச்சிகள், மாற்றங்களை பொறுத்தே சக்தி உடலிலும் மாற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படும். சில நோய்கள் நம் உடலில் தோன்றும் முன்பே சக்தி உடலில் தோன்றி இருக்கும். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவர்களுக்கு வியாதிகள் இல்லை என்றாலும் நமக்கு வரும். சக்தி உடலில் ஏன் கோளாறுகள் தோன்றின என்றால் பாசிட்டிவ் எண்ணம், நெகட்டிவ் எண்ணத்தால் தான் வியாதிகள் தோன்றுகின்றன. சக்தி உடலில் தோன்றிய தடைகளை நீக்க உடற்பயிற்சி, மூச்சை ஒழுங்குபடுத்த பிராணாயாமம், மனதை வளப்படுத்த தியானம், சரியான பாதையில் செல்கிறோமா என பார்ப்பதற்கு இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு செய்வதால் சக்தி உடலில் சுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சக்தி உடல்களில் 5 கோஷங்கள் உள்ளது என்று சொன்னோம். அவற்றில் நாடிகள், தசநாடிகள், சக்கரங்கள் 7, குண்டலினி மகாசக்தி, 5 பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். ஞானேந்திரியம் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் கைகள், கால்கள், வாய், புதம், பால்குறி இவை அடங்கும். இப்பொழுது தசநாடிகளை பற்றி பார்ப்போம். தசநாடிகள் அவை இடகலை, பின்கலை. இவை இரண்டும் சந்திர சூரிய நாடிகள். மூலாதாரம் முதல் ஆக்னேயம் வரை 6 ஆதாரங்கள் வரை ஓடு வருகின்றன. சுழுமுனை நடுநாடி மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை ஓடுகின்றது. சிகுவை மூலாதாரம் தொடங்கி உண்ணாக்கில் நின்று அன்ன பானங்களை விழுங்க செய்வது. புருடன் மூலாதாரம் தொடங்கி வலது கண் வரை வந்து நிற்பது. காந்தார் மூலாதாரம் தொடங்கி இடது கண் வரை வந்து நிற்பது. அத்தி மூலாதாரம் தொடங்கி வலது காது வரை வந்து நிற்பது. அலம்புடை மூலாதாரம் தொடங்கி இடது காது வரை வந்து நிற்பது. சங்கினி மூலாதாரம் தொடங்கி ஆண் பெண் இனக்குறி வரை வந்து நிற்பது. குரு மூலாதாரம் தொடங்கி மலவாய் வரை வந்து நிற்பது. இந்த 10 தசநாடிகள். சக்கரங்கள் 7. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆகினை, சகசிராரம். இப்பொழுது 5 கோஷங்களை பற்றி பார்ப்போம். முதலில் அன்னமய கோஷம். இது பருவுடலை ஒட்டி உள்ளது. உண்ணும் உணவு, பருகும் நீர் இவற்றின் அனுபவங்கள் உடலில் அனைத்து பாகங்களிலும் உறுப்புகளிலும் ரெக்கார்ட் ஆகின்றது, பதிவாகின்றது. 7 பிறவியிலும் படிந்த பாவங்கள் இந்த பிறவியில் பிறக்கும் போது இந்த கோஷத்தினால் பழுது ஏற்படும். நிலம், நீர், நெருப்பு 3 எலிமெண்ட்டும் அன்னமய கோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும்.
மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அன்னமய கோஷத்தை இயக்கிக் கொண்டே உள்ளது. கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், இனப்பெருக்க உறுப்புகளில் சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படும். நாபி சக்கரம், லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன் பாதிப்பு ஏற்படும். இவற்றிற்கெல்லாம் உண்ணும் உணவு, உண்ணும் முறைதான் காரணம். உணவு முறைகளில் ரஜோ, தமஸ், சாத்வீகம் உண்டு. சாத்வீகம் என்பது பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள். இதனால் மனதிற்கு அமைதியும் சாந்த குணமும் கிடைக்கும். தமஸ் உணவு கெட்டுப்போன உணவுகள், புல்லால் போன்ற உணவுகளை உண்பதால் மனதும் அமைதி அடையாது, புத்தியும் மந்தப்பட்டு போகும். ரஜோ உணவு காரசாரமானதும் பட்டை, லவங்கம் போன்ற உணவுகளும் ரஜோ குணத்தை உண்டு பண்ணும். இப்போது பிராணமய கோஷம். நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனுடன் ஸ்தூல பிராணனும் உள் செல்கிறது. ஆக்சிஜன் காற்று நுரையீரலில் தங்கி இரத்த நாளங்களுடன் சேரும். ஒவ்வொரு செல்லுக்கும் ரெஜுவினேஷன் பண்ணும். 2 நிமிடத்திற்கு மேல் சுவாசம் நின்றால் உயிர் பிரிந்துவிடும். பிராணன் என்பது மனிதருக்கு இன்றியமையாதது. இவற்றிலும் தசவாயுக்கள் உண்டு. அவை பிராணன் என்பது வடமொழி பெயர். இவற்றை தமிழில் உயிர்காற்று என்பர். அபானன் மலக்காற்று, வியானன் தொழில் காற்று, உதானன் ஒளிக்காற்று, சமானன் நிரவு காற்று, நாகன் விழிக்காற்று, கூர்மன் இமைக்காற்று, கிருகரன் தும்மல் காற்று, தேவதத்தன் கொட்டாவி காற்று, தனஞ்சயன் வீங்கல் காற்று. முதல் 5 வாயுக்கள் பிரதானமானவை. இவற்றிற்கு பஞ்ச பிராணன் என்பர். பிராணன், பிராணா என்பது பிராணன், பிராணா வேறு, பிராணன் வேறு. பிராணா என்பது உயிர் சக்தி. பிராணன் உள்ளிட்ட 10 தசவாயுக்களும் சேர்ந்து உருவாவதே பிராணா. எனவே இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. பிராணா எனும் உயிர் சக்தியின் ஒரு உட்பிரிவே பிராணன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிராணன் இதய ஸ்தானத்திலிருந்து மூக்கின் வழியாக மேல் நோக்கி சஞ்சரிக்கும் முக்கியமான இதற்கு 2 வேலைகள் உண்டு. ஒன்று பசி தாகங்களை உருவாக்கும், உண்ட உணவை செரிமானம் செய்யும். அபான இது குதம், மலவாய், குய்யம், கருவாய், பிறப்பு உறுப்புகள் ஆகியவற்றை சுற்றி நின்று அவற்றின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது. அபானன் மலம், மூத்திரம் வெளியேற்றுதல், உடல் உறவின் போது சுக்கிலம், சுரோனிதம் ஆகியவற்றை சுரப்பது, வெளிவரச் செய்வது இதன் பணியாகும். வியானன் உடலில் அனைத்து பாகங்களிலும் நிறைந்து நிற்பதால் இதை வியானன் என்கிறோம். வியாபித்திருப்பவன் தொடு உணர்ச்சி, ஸ்பரிசம் உணர்வது, உண்ட உணவு செரிமான பின் அதன் சத்தை உடலின் அனைத்து செல்களுக்கும் கொண்டு சேர்ப்பது வியானனின் மற்றொரு பணியாகும். உதானன், உதானனின் இருப்பிடம் தொண்டை பகுதியாகும். உமிழ்நீர், உணவு ஆகியவற்றை விழுந்த தொண்டையை இயக்குவது உதானனே. குரல் நாண்களின் வோக்கல் கார்ட்ஸ் இயக்கமும் உதானனின் செயலே. பேச்சு, பாட்டு, இது தவிர தூங்கும் போது நமக்கு 5 புலன்களையும் தூங்க செய்வதும், விழித்தவுடனே புலன்கள் 5ஐயும் அதன் ஸ்தானத்தில் இயங்க செய்வதும் உதானனின் பணியாகும். சமானன், சமானன் இருப்படும் நாபிஸ்தானம். பிற வாயுக்களின் சமநிலையை சீராக பராமரிப்பது இந்த வாயுவின் வேலை. எனவே தான் சமானன் என்கிறோம். இது தவிர அன்னசாரத்தை உடலில் உள்ள 72,000 நாடுகளுக்கும் அனுப்புவதும் சமானனின் வேலையாகும். சமானன் உடலை வளர்க்கும் வாயுவாகும். நாகன் நமது கண்களுக்கு பார்வையை கொடுப்பதும், கண்டத்தில் நின்று வாந்தியை உண்டு பண்ணுவதும், முக்கல், சோம்பல், திமிரல் ஆகியவற்றிற்கும் காரணமாவதும் இதுவே. கூர்மன் கண் இமைகளை இயக்குவதும், கண்களை திறந்து மூடுவதும், மயிர்பூச்சிரிதல், சிரிப்பு, முகலட்சணம் கூர்மன் வாயுவின் செயலால் இயங்கும். கிருகரன் தும்மலை உருவாக்கும் வாயு கிருகரன் ஆகும். மூக்கினில் நுழையும் தூசி, பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் கிருமிகள் உடலினுள் நோய்களை உருவாக்கி விடாமல் தடுக்கும். கிருகரன் வெளியிலிருந்து வரும் அசுத்த காற்றினால் உருவாகும் நோய்களை தடுக்க தும்மலை உருவாக்கி அவற்றை வெளியேறச் செய்துவிடும். தேவதத்தன் கொட்டாவி விடுதல், விக்கல் தேவதத்தனின் வேலை. மூளைக்கு தேவையான அளவில் பிராணவாயு கிடைக்காத போதுதான் கொட்டாவி வருகிறது. மூளையின் நலமான இயக்கத்தை பராமரிப்பதில் இந்த தேவதத்தன் வாயு முக்கியமானது. தனஞ்சயன் உடலில் இருந்து உயிர் பிரியும் போது பிற 9 வாயுக்களும் வெளியேறிவிடும். தனஞ்சயன் வாயு மட்டும் சுமார் 3 நாட்கள் வரை உடலில் தங்கி உடலை வீங்கச் செய்யும். இதனால் தான் இதை வீங்கல் காற்று என்று
பெயர். தகனம் செய்யும் போது கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியேறும். உடலை புதைத்தால் 3ஆம் நாளில் கபாலம் வழியே வெளியேறும். இறப்பில் மட்டுமின்றி பிறப்பிலும் தனஞ்சயன் வாயு கரு முழு வளர்ச்சி அடைந்தவுடன் தாயின் கருப்பை வாயை திறக்கச் செய்து கருவை வெளியே உந்தி தள்ளுவது இதன் வேலையே. இந்த 10 வாயுக்களை தவிர மேலும் 4 வாயுக்கள் உள்ளன. அவை வைரவன் கால் பகுதியிலிருந்து இயங்கும் கபம், ஈழை, இருமல் ஆகியவற்றை உருவாக்கும். முக்கிய கைகளிலிருந்து இயங்கும் உடலின் உள் உறுப்புகள் அனைத்திற்கும் சக்தி தரும் வாயு முக்கியன். அந்தர்யாமி பிராணன் எனும் வாயு உடலில் உருவாக உதவி செய்யும். இதில் குறைபாடுகள் இருந்தால் பிராணவாயுவின் உற்பத்தி பாதிக்கப்படும். பிரவஞ்சனை இது பிரணவத்திற்கு இருப்பிடமான வாயுவாகும். குறிப்பு: அந்தர்யாமி, பிரவஞ்சனை ஆகிய இரு வாயுக்களும் உடலிற்கு அச்சாணி போன்றவை என சில உபநிடதங்கள் கூறுகின்றன. இந்த 10 வாயுக்களும் நம் உடலில் வந்து போய்கொண்டிருக்கும். பிராண சக்தியை நாம் முழுமையாக வாங்க வேண்டும். ஆனால் ரொட்டீனாக நாம் அதை கவனித்துவதில்லை. மூச்சு விடுகிறோம், மூச்சு எடுக்கிறோம் என்பது மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் எப்படி மூச்சு எடுக்கிறோம், எப்படி மூச்சு விடுகிறோம் என்பதை நாம் கவனிப்பதே கிடையாது. இப்போது பிராணமய கோஷம் என்பது ஸ்தூல பிராணன், சூட்சும பிராணன், 10 தசவாயுக்கள் நம் உடலில் ஒவ்வொரு பாகத்தையும் நடத்தும். சுவாசம் வயிற்று சுவாசம், மார்பு சுவாசம் என இரு வகைப்படும். வாய், மூச்சுக்குழல், நுரையீரல், உதரவிதானம், சோலார் பிளக்சஸ், விலா எலும்பில் உள்ள சுவாச தசைகள், நுரையீரலுக்கு கீழே உள்ளது டயாப்ராம் உள்ளது. அதை பொறுத்துத்தான் நுரையீரலும் சுருங்கி விரியும். இயற்கை சுவாசம் என்பது வயிறு உப்புவது தான். சிறு குழந்தைகள் சுவாசம் செய்யும் போது இதை கவனிக்கலாம். வளர்ந்த பிறகு நம்முடைய சுவாசம் மாறிவிடுகிறது. அட்டாமினல் மசில்ஸும் உதரவிதானமும் கீழ்நோக்கி வரும். வயிறு சுவாசம் என்பது கீழ்நோக்கி வரும். இதனால் தான் நுரையீரல் கீழ்நோக்கி விரியும். காற்று நுரையீரலை முழுமையாக விரிந்து சுருங்கும். இதனால் நுரையீரல் அழுக்குகள் வெளியேறும். கார்பன் டை ஆக்சைடும் வெளியே சென்றுவிடும். உள் சுவாசம், வெளி சுவாசம், ரெஸ்பிரேட்டரி டிசீஸுக்கு பிராணாயாமம் உதவி செய்யும். மார்பு சுவாசம். விலா எலும்புக்கு இடையில் தசைகள் உள்ளன. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தசைகள் விரிவடையும். சுருங்கும் போது கொள்ளளவு குறையும். அதனால் மிச்சமாகும் கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து செல்லுக்கு போகும். இதனால் தான் வயிறு வீங்கும். பிராணாயாமம் உத்தமம். மார்பு சுவாசத்தை விட வயிறு சுவாசம் உத்தமம். நாம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வயிறு உப்ப வேண்டும், வெளியில் வர வேண்டும். விலா எலும்பு சிலருக்கு வலிக்கும். அதற்கு காரணம் நுரையீரல் விரிவதுதான் காரணம். பெல்லி சுவாசம் தான் உத்தமம். பெல்லி என்பது வயிறு. சுவாசம் செய்ய சும்மா இருக்கும் போது, டிவி பார்க்கும் போது நாம் அந்த சுவாசத்தை செய்து வயிறு வெளிவரும்படி நாம் அதை பழக வேண்டும். இதற்குத்தான் மகரிஷி நமக்கு நுரையீரல் பயிற்சியை கொடுத்துள்ளார். சுவாசம் சரியான முறையில் இல்லை என்றால் நோய்கள் உண்டாகும். சுவாச பயிற்சியில் பிராணாயாமத்தில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், முத்திரைகள் இவைகள் பிராணாயாம சிஸ்டம் கோஷத்தை சரி செய்யும். உள்ளிழுக்கும் மூச்சை பூரகம் என்றும், வெளிவிடும் மூச்சை ரேசகம் என்றும், உள்ளிழுத்த மூச்சை சிறிது நேரம் உள் அடக்கினால் கும்பகம் என்றும், மூச்சை வெளிவிட்ட பிறகு உள்ளிழுக்காமல் இருந்தால் அதை கேவல கும்பகம் என்றும் கூறுவர். இன்னொன்று 5வது மூச்சும் உண்டு. மூச்சை மூக்கினால் சுவாசிக்காமல் தொண்டை பகுதியிலிருந்து சுவாசித்து தொண்டை வழியாக வெளிவிடுவதற்கு கைவல்ய கும்பகம் என்பர். எண்ணங்களை கூட பிரீத்திங் சிஸ்டம் அஃபெக்ட் செய்யும். பிராணாயாமம் நன்றாக இருந்தால் எந்த கொரோனாவும் நம்மை ஒன்றும் செய்யாது. அன்னமய கோஷம் நாம் உண்ணும் உணவினால் தயாரானது. எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சம்பந்தமானது. பிராணாயாமம் நாம் மூச்சு காற்றை உணர்வதால் அதையும் பார்க்க முடியாது. பிராணாயாமம் நம் மூச்சு காற்றை உணர்வதால் அதையும் பார்க்க முடியும். மனோமய கோஷம் மனம். இது மனதுடன் சம்பந்தப்பட்டதால் முதல் 2 கோஷங்களை உணர முடிந்த ஃபீல் ஆன மாதிரி இதில் ஆகாது. ஏனென்றால் நம் மனதை நாம் பார்த்ததில்லை. மனம் என்றால் என்ன? மனதை எப்படி அறியலாம்? நம் மகரிஷி அவர்கள் இறைநிலை தன்மாற்றமாகி நமக்குள் உயிராக வந்துள்ளது. லைஃப் ஃபோர்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகள், இறை துகள்களின் சுற்றோட்டத்தால் காந்தம் உருவானது. இதே காந்தம் நமக்குள்ளாக ஜீவகாந்தமாக மாறுகிறது. இந்த ஜீவகாந்தமே நமக்குள் 5 தன்மாத்திரைகளாக மாறுகிறது. ஸ்பரிசம்,
ஒளி, ஒளி, சுவை, மனம். இதை உணரும் உயிராற்றலின் தன்மாற்றமே மனமாக உணரும் சக்தி கொண்ட மூளையாக மாறுகிறது. மனம் என்பது என்ன என்று தெரியாமல் மனோமய கோஷத்தை பற்றி அறிய முடியாது. மனம் என்பது உடலில் ஓடக்கூடிய ஜீவகாந்தத்தின் தன்மாற்றம். உயிரின் படர்க்கை நிலையே மனம். மனம் 2 வேலை செய்யும். எதை பார்த்தாலும் மூளையில் ஒரு புள்ளி வடிவில் சுருக்கி வைக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதையே எண்ணமாக விரித்து காட்டுகிறது. ஜெனடிக் சென்டர் என்னுடைய ஹார்ட் டிஸ்க். மனத்திற்கு 8 பயிற்சிகள் அடங்கும். அவை உடல், மூளை, புலன், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், உள்ளம், மனம். மனம் சதா எதையாவது நினைத்து கொண்டே இருக்கும். அதைத்தான் எண்ணம் என்கிறோம். அதை வார்த்தையாக வெளிப்படுத்துகிறோம். சக்கரங்கள் 7. அந்த வார்த்தை செயலாக மாறும். அதற்கு ஒரு விளைவு உண்டு. இதை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மெட்டிலும் நடக்கும். இதையெல்லாம் பதிவதும் மனதில் தான். கர்ம வினை. செயலுக்கு ஏற்ற விளைவு. கர்மா என்றால் செயல். அப்பா, அம்மா, அவர்கள் பெற்றோர்கள் என்று பின்னோக்கி சென்றால் ஓரிரு தாவரம் வரை வரும். மூதாதையர்களின் பதிவுகள் நமக்கு வருவதை முன்னே சஞ்சித கர்மம். இப்போது நாம் செய்யும் செயல்களின் விளைவுகள். புகுவினை, பிராரப்தம், சொந்த கர்ம வினை, ஆகாமிய கர்மம். 3 வினைகளையும் மனம் செய்ய வைக்கிறது. மனம் எண்ணி எண்ணி ஒரு அறிவை ஏற்படுத்துகிறது. இதனால் மனம் 10 படிகளில் இயங்குகிறது. அது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இது அனைத்தும் 3 நிமிஷத்திற்குள் முடிந்துவிடும். மனதின் வேலைகள். மனம் பதிவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறது. பழக்கப்பதிவு, விளக்கப்பதிவு. இவை உடல் பதிவுகள். நல்லதை பழக்கப்படுத்திக் கொண்டால் அதுவே மறுபடியும் வரும். இது பழக்கப்பதிவுகள் ஆகும். விளக்கப்பதிவுகள். சில உணவு பழக்கங்கள் நம் உடலுக்கு ஆகாது என்று தெரிந்தால் அதை விட்டுவிட வேண்டும். இதைத்தான் விளக்கப்பதிவு என்கிறோம். மனதிற்கு 3 லேயர், அடுக்குகள் உள்ளன. 4-5 ஆயிரங்களுக்கு முன்னதாகவே பார்முலாவாக பதஞ்சலி முனிவர் கொடுத்துள்ளார். புறமனம், நடுமனம், அடிமனம். சப்கான்சியஸ் மைண்ட் நம்மை வழிநடத்தும். மனத்தை நாம் வழிநடத்த வேண்டும். இதற்கு ஒரு பயிற்சி தேவை. முதலில் மனத்தை வளப்படுத்தணும். நிலத்தை உழுது உரமிட்டு பக்குவப்படுத்தினால்தான் விளைச்சல் அமோகமாக கிடைக்கும். மன அலைச்சூழலை சரிப்படுத்தணும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வேலை செய்தால் விளைவு கெட்டதாக வரும். பேரண்ட், அடல்ட், சைல்டில் இருக்கும் மனத்தை சைல்டு மனமாக வரணும். தியானத்தினால் தான் மன அலைச்சூழல் கம்மியாகும். வாழ்வின் நோக்கம் புரியும். நுண்மான் நுழைப்புலன். எந்த ஒரு பொருளை பற்றியும் நுணுக்கமாக அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்தும் தன்மை மதிநுட்பம் எனப்படும். தவம் செய்ய செய்ய இந்த மதிநுட்பம் அதிகரிக்கிறது. இன்ன செயலுக்கு இன்ன விளைவு ஏற்படும் என்ற தெளிவு பெற்ற விழிப்பு நிலையுடன் செயலாற்றும் மதிநுட்பம் நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்லப்படுகிறது. மதிநுட்பம் உள்ள ஒருவர் எத்தகைய சூழ்நிலையிலும் எடுத்த காரியத்தை தனது அறிவின் ஆற்றலால் உயர்த்த முடியும். தோல்விகளை வெற்றிக்கான படிகளாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். பெருந்தகைமை, மேக்னானிமிட்டி. தவ பயிற்சியால் எல்லா உயிரினங்களும் இறைநிலையின் தோற்றங்களே என்று உணரும் பெரும் தகைமை பண்புக்கு உருவாகிறது. சமுதாய மக்களிடையே ஜாதி, மத, மொழி, நாடு என வேறுபாடுகள் இன்றியும் தன்முனைப்பு முற்றிலும் மறைந்து விடுகிறது. எனவே அன்பும் கருணையும் வாழ்வின் பண்பாக உருவாகின்றது. தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்யக்கூடிய பண்பும் ஓங்கும். இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்பது குறள். ஏற்புத்தன்மை. ஏற்பு சக்தி ஒரு மனிதனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனவிரிவும் உண்டாகும். மனத்திலே பொறுமை இருந்தாலன்றே ஏற்பு சக்தி வராது. அந்த பொறுமையும் மனவிரிவு ஏற்பட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது, ஆராய்ந்து தெளிவது, தெளிந்த நிலையில நம் வாழ்க்கையை நல்ல முறையில் தெரிந்து கொள்வது என்ற அளவில் அந்த ஏற்பு சக்தி உதவியாக இருக்கிறது. இணக்கத்தன்மை. இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தகுதியே இணக்கத்தன்மையாக. அந்த தகுதி அறிவு விரிய விரிய பிறருடைய நலனையும் தீமையையும் இருப்பையும் குறை கூறாமலும் அதிகமாக போற்றாமலும் உண்மையை உணர்ந்து நலம் உள்ளதை நலமாக கருதி பயன் பெறவும் தீயதை தீயதாக கருதி விடுபடவும் முடிகிறது. படைப்புத்திறன். தொடர்ந்து தவம் செய்து வந்தால் பெரும்பாலான மூளைச்செல்கள் இயக்கத்திற்கு வருகின்றன.
அதன் காரணமாக மனிதன் படைப்புத்திறன் அதிகரிக்கிறது. மனோமய கோஷம் எண்ணங்களின் பாடம். விஞ்ஞானமய கோஷம். சித்தம் என்றால் சித்தர்களை பற்றி கூறுவது. மார்க்கெட் போக வேண்டும், போகிறோம், பார்க்கிறோம். வீட்டில் நமக்கு கத்திரிக்காய் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று, சத்தை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆழ் தூக்க நிலை, கனவு நிலை, சுஷுப்தி நிலை, துரிய நிலை, விழிப்பு நிலையில் செய்யும் செயல்களுக்கு நான் தான் காரணம். கான்சியஸ் நிலை கண்ணால் பார்க்கும் போது அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்க்கிறோம். நம் புலன்கள் மூலம் வாங்கினதை மூளையில் சேர்த்து வைக்கிறோம். விழிப்பு நிலை என்பது நாலெட்ஜை மாறிக்கொண்டுள்ளது. இது சில வருடம் கழித்து நாம் எண்ணும் போது திரும்ப நினைவுக்கு வரும். இது ஜாக்கிரதா நிலை. கனவு தூக்க நிலை. தூக்கச் சென்றவுடன் உடனே தூக்கம் வராது. தூக்கம் வந்தவுடன் அசையாமல் தூங்கும் போது இமைகள் படபடக்கும். அது கனவு நிலை. நாம் விழிப்பு நிலையில் கண்கள் அப்படியும் இப்படியும் அலையும். அதுவே தூங்கும் போதும் வரும். டீப் ஸ்லீப்புக்கு, ஆழ்ந்த தூக்கத்திற்கு போன பிறகு கண்கள் துடிக்காது. நமக்கு அதிருப்தி நிலை ஏற்படும் போது அது கனவில் வரும். நினைவில் ஏதாவது நடக்கவில்லை என்றால் அதுவே கனவு நிலையில் திருப்தியாக ஏற்படும். ஆழ்நிலை தூக்க நிலையில் தன்னிலை மறந்த தூக்க நிலை, இதை சுசுப்த நிலை. ஆழ்மனம் விழிப்படையும் கருமையும் கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்டில் கிடைக்காத விடைகள் அந்த நிலையில் கிடைக்கும். கணித மேதை ராமானுஜம் தூங்கும் போது பக்கத்தில் பேப்பர் பென் வைப்பாராம். கனவுலேயே வரும் தியரிக்கு அர்த்தம் தியரி எழுதுவாராம். பிறகு விழித்து பார்க்கும் போது அதுவே அதிசயமாகும். நமக்கு இறைநிலையோடு தொடர்பு ஏற்படும் போது சப்கான்சியஸ் மைண்ட் இதை செய்கிறது. இதுதான் பிரம்ம நிலை என்பர். எல்லோருடைய சோலும் ஒன்றாகவே சேருமாம். அன்னமய கோஷத்தை கெடுப்பது சரியில்லாத உணவு. பிராணமய கோஷத்தை கெடுப்பது சரியில்லாத பிராணாயாமம். மனோமய கோஷத்தை கெடுப்பது நெகட்டிவ் எண்ணங்கள். விஞ்ஞானமய கோஷத்தை கெடுப்பது பகலில் நாம் அனுபவித்த அனுபவங்களின் பிரதிபலிப்பு. இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் ஆழ்ந்த தியானம் தான் வேண்டும். செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷனில் முதலில் உருவாவது இறைத்துகள். நட்சத்திரம், பிளானட்ஸ், கோடியான நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் இருக்கும் போது என்னுடைய ரோல் என்ன என்று தோன்றும். என்டையர் யூனிவர்ஸும் சுற்றி கொண்டே உள்ளது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். எவல்யூஷன் பற்றியெல்லாம் சிந்திப்பது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் சரியாக இருந்தால்தான் நான் புலன்களுக்கு அடிமை இல்லை என்று நினைத்து இறைநிலையோடு ஒன்றும் போது ஆனந்தமய கோஷம் வரும். ஆனந்தமய கோஷம் நம்முடைய வாழ்க்கையில் அண்டர் கனெக்ஷன் ஆகிக் கொண்டே உள்ளது. பஞ்ச கோஷங்கள் நம் கடமைகளில் உதவி கொண்டே உள்ளது. ஒவ்வொரு கோஷத்திலும் அழுக்கும் அசுத்தமும் பியூரிட்டியும் இருக்கும். அதை சுத்தப்படுத்தி கொண்டே வரணும். அன்னமய கோஷத்திற்கு சுத்தமான உணவுகள் நல்லது. பிராணமய கோஷத்திற்கு பிராணாயாமம் உத்தமம். மனோமய கோஷத்திற்கு பாசிட்டிவ் எண்ணங்கள், சிந்தனை கூட சிக்கனமாக இருக்கணும். விஞ்ஞானமய கோஷத்திற்கு எண்ணம் யோசனையை சரி செய்து கொண்டே இருந்தால் அது சிந்தனையாக மாறாமல் விஞ்ஞானமயம். தோன்றிய இடம் ஆகாசம். இவற்றில் அசுத்தங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும்போது 4 கோஷங்களையும் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது பழக்கமாக தானாகவே ஆனந்தமய கோஷம் திறந்துவிடும். அன்கான்சியஸாக வேலை செய்யாமல் விழிப்போடு இருந்தால், உணர்வை பெற்றுவிட்டால் விஞ்ஞானமய கோஷம் சுத்தம் அடைந்து ஆனந்தமய கோஷம் விழிப்படையும். 5வது உடல் எப்போதுமே சுத்தமாக உள்ளது. இதில் தீமை செய்யணும் என்ற எண்ணமே வராது. பர்மனன்ட் என்ஜாய்மெண்ட் எப்போதுமே இருக்கணும். பிறப்புரிமை, ஆனந்தம், பரவசம், பிளிஸ். கடவுளிடம் சரண்டர் ஆகணும். 2 கைகளையும் ஏந்தி வாங்குவது. இதுதான் மனதின் விரிவு. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தங்களின் சிறப்பான உரைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு தயாராகி கொண்டிருங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். ஸ்கை யோகா ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் தமிழ், கன்னடா மற்றும் ஆங்கிலத்தில் நாளை முதல் துவங்க இருக்கிறது. முன்பதிவு செய்ய விரும்புவோர் இன்று மாலைக்குள் பதிவு செய்தால் மட்டுமே பயிற்சியில் பங்கு பெற முடியும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதனை பற்றிய விவரங்களை மேலும் தெரிந்து கொள்ள www.kundaliniyoga.in
edu.in என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் கன்னட மொழியில் மாலை 4:15க்கு 9 மைய தவம், 4:45க்கு உலக சமாதான வாழ்த்து, 4:55க்கு ஹாப்பி லைஃப் த்ரோ நியூ லைஃப் என்ற தலைப்பில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுஜாதா அவர்களின் சிந்தனை உரை. மேலும் நாளை மாலை 4:45க்கு திருமதி நாகலட்சுமி அம்மா அவர்கள் என்விரான்மெண்டல் பியூரிட்டி என்ற தலைப்பில் கன்னடத்தில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மதியம் 2:30க்கு தமிழில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆனந்தி அவர்கள் வேதாத்திரிய கோட்பாடுகள் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார்கள். அறிவிப்புகள் நிறைவடைந்தது. கேள்விகள் இருந்தா யாரும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. அம்மா கேள்விகள் இல்லங்கம்மா. சரிங்கம்மா, நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக மன விரிவு என்ற தலைப்பில் உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் சந்திரா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை பேராசிரியை சந்திரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் இறையோடு இணையலாம் பாருங்கள். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.